லோடாம் இல்ல. இப்ப வந்து சார். சரி, பிஸ்மில்லா. கடைசியா நாங்க இன்னைக்கு புதிய சாப்டர் ஒன்றுக்கு வரோம். போன கிளாஸ்ல இந்த எழுத்தை பத்தி பேசினமா இல்லை தானே? இல்ல sir. படிச்ச எழுத்துக்கள் பிழை வராம ஓதுறதுதான் முக்கியமான விஷயம். புதிய எழுத்து வந்து பே. இந்த எழுத்தை உச்சரிக்கிற நேரத்துல வந்து உங்களோட எஃப்ட சவுண்ட் தெளிவாச்சுன்னா எஃப்ட சவுண்ட் நாங்க எடுத்து ஓதினா சரி. மேலிருந்து கீழ் நோக்கிய உச்சரிப்புக்கு சவுண்ட் மாறணும். மேற்பற்கள் கீழ் உதடுகளை லைட்டா தொட்டணும். நான் வந்து கீழே கேட்கும் சவுண்ட் வந்து கீழ் நோக்கி போறது ரொம்ப முக்கியம். ஃபா ஃபா என்று ஓதுறது எந்த இடத்துலயும் அது பிழை. பிஸ்மில்லா. இது வந்து பார்ப்போம். ومن شر ومن شر النفاثات في العقد. இப்படி போதுமா? ومن شر النفاثات في العقد. இப்ப ஷ சவுண்ட் படிச்சு இல்ல படிச்சுட்டு தானே ஷ. ஓ சார். அப்ப அது ஷார்ட் வராதே. மாறணும். ஷ ஷரி ومن شر ஷ சவுண்டும் மாறணும். ومن شر النفاثات في العقد. அது வந்து பார்ப்போம். فسبح بحمد ربك واستغفره. ரெண்டு இடத்துல மாறணும். ஒன்று வஸ்தகு என்று கலக்கிறது பிழை. போன கிளாஸ் நான் பலமுறை சொல்லிக்கிறோம். فسبح சேல சவுண்ட் சரியா வரல. ரெண்டு பேர் தலையில லைனா திருப்பி வரும். அவங்களோட மைக் ஆஃப்லயே கோர்ஸ். فسب فسبح بحمد فسبح ربك இல்ல இல்ல அதை ஜாயின் பண்ணுவோம். فسبح فسبح நேற்றாவும் ஜாயின் பண்ணுவோம். فسبح بحمد ربك واستغفره. ரெண்டாவது فصل சொல்லி பிள்ளை. لربك وانحر. நீங்க சுவாதுக்காக வேண்டி என்ன செய்றீங்க? இதான் கவனமாக்க வேண்டியிடும். சுவாதுக்காக வேண்டி ஃபேமா செய்யலாது. சொல்லி ஃபாக்கு போகலாது இல்லையா? விட்டு கொடுக்கிறது தியாகம் செய்யறது எல்லாம் குர்ஆன்ல இல்லை. குர்ஆன்ல அந்த எழுத்துக்களுக்கு அந்த அடையாளத்தை அந்த உச்சரிப்பை தான் நாங்க ஃபோக்கஸ் பண்றது. அது முக்கியம் இல்லைங்களா? فصل சுவாதுக்கா ஃபாக்கு வராது. சொல்லி சொல்லி சவுண்ட் பணிவாக போறதுக்கு எடுத்துக்கணும். فصل لربك وانحر. திருப்பி போதுமா? فصل لربك وانحر. ம் மூணாவது فذلك الذي يدع اليتيم. திக்காம அவசரப்பட வேணாம். திக்க வேணாம். فذلك الذي يدع اليتيم. இப்போது இரண்டாவது பாப். فصل لربك وانحر. சொல்லி அதை பிரிக்கிறீங்க. அது பெல்லது சொல்லி அல்ல. சொல்லி சொல்லி. فصل لربك وانحر. குட் குட். நாலாவது فويل للمصلين. அவசரப்பட்டு எல்லாம் இடையில குழம்பு வேணாம். அது பெல்லது அது ஓடுறது. நிதானமா போவோம் பெல்லது. فويل فويل للمصلين. ஓகே, திருப்பி ஸ்டார்ட்ல இருந்து வாங்க. எந்த இடத்துலயும் பேசி முட்டி மோதி குழம்பப்படாது. படிச்ச எழுத்துக்கள் பிளவரையும் படாது. நிதானமா போதும். فسبح بحمد ربك واستغفره. ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் என்னென்றால் நீங்க கவனமா ஞாபகம் வச்சுக்கணும். எந்த சொல்லுடையும் ஆரம்ப எழுத்தும் எந்த சொல்லுடையுமா வசனத்துல இல்ல. எந்த சொல்லுடையும் ஆரம்ப எழுத்தும்
இறுதி எழுத்துட உச்சரிப்பும் மிக கவனமா இருக்கணும். எங்களோட ஓதல் என்ன நடக்கும் என்றால், ஓதி 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 சில போது ஆரம்ப எழுத்துக்களும் மறைபட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்குது. இறுதி எழுத்துட உச்சரிப்பை நாங்க கணக்கெடுக்காம ஒரு ஓதுற நிலை ஒன்றும் உருவாகும். சரியா? இது ரெண்டும் எங்களோட ஓதல்ல நான் சொல்ற சைத்தாண்ட வேலைன்னு சொல்றாரு. எங்களோட ஓதலுக்குள்ள அவன் பசந்தா விளையாடிட்டு போயிடுவான். அழகா விளையாடி கொண்டு போயிடுவான். அப்ப எங்களுக்கும் அது விளங்காது. கேர்லெஸ்ல போயிட்டு விட்டு 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 போயிடும். இப்ப ரெண்டு சைடும் ஆரம்ப எழுத்து ஒவ்வொரு சொல்லுடையும் இறுதி எழுத்தும் ஒவ்வொரு சொல்லுடைய இது ரெண்டையும் கொஞ்சம் கவனமா நீங்க புடிச்சு விடணும். ம். திருப்பி வந்து பாப்போம். فسبح بحمد ربك واستغفره. ஃபசப்பிஹ் பிரிஞ்சிட்டுது. ஃப நீட்டுப்பட்டு சேக்கும் ஃபேக்கும் இடையில கேப் கொண்டு வந்துட்டு. திருப்பி فسبح بحمد ربك واستغفره. தகு என்று கலக்க வேணாம். அது பேல தகு அல்ல. வஸ்தக்பிர் வஸ்தக்பிர். ரெக்கார்ட் கேட்டீங்க போன கிளாஸ்ல أمس. திருந்தர வாக்கொண்டு விளங்குது இல்லையே. கலக்குதல்ங்கிறது நான் நினைக்கிறேன் ஸ்டார்டிங் அலிஃப் என்ற எழுத்துலேருந்து நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி கொண்டே வரேன். அது மாறுது இல்லையே. நம்மளோட அடுத்த ப்ராக்டிஸ் கட்டாயம் நீங்க அதை டார்கெட் பண்ணியே ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களோட என்னென்ன ரோங் உங்கள்கிட்ட கண்டினியூஸ்லியா வருதோ, தொடர்ந்து திருத்த திருத்த வருதோ, அதை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும். பண்ணி அதைத்தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி மாத்தி கொள்வாங்க. ஒரு சாப்டர் ஒன்று படிச்சிட்டீங்கன்னால் வந்து கலக்கலா படிச்சிட்டீங்க. இப்ப கலக்கி ஓதுறதுங்கிறது தெரியும். வேறு எந்த எழுத்துலையும் கலக்கப்படாதுன்றது தெரியும். இது ஒரு தொத்து நோய் மாதிரி தொடர்ந்து உங்களை துரத்து துரத்தி துரத்தி கொண்டு வருது என்றால் அது நீங்க கட்டாயம் உங்களோட செல்பான ஓதல்ல அதை டார்கெட் பண்ணி இல்லாமல் ஆகும். அதை நீங்க டார்கெட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 2 3 தாள் பக்கங்களை அதே ஸ்டைல ஓதி பழகுனீங்கன்னு சொன்னா ஒட்டவா பேத்திடும். அந்த மைண்ட்ல இருக்கணும். கலக்கப்படாது. வஸ்தகுங்கிறது கலக்கிறது. விளங்க சொல்றது அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அல்லது திருப்பி திருப்பி நானும் கிளாஸ்ல பேசி 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 இருக்க வேண்டி வரும். அதை அப்படி வைக்கப்படாது. கிளாஸ்ல சாப்டர் ஒன்று படிப்பிச்சு பட்டால் அது திருப்பி உங்கள்ட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம் வரவே படாதுன்னு சொல்லி அந்த உங்களோட உங்களோட ஓதல் இருக்கிற கெட்டித்தாரத்தனம். நீங்க எங்கிட்ட வந்து சொல்ற ஹை ஸ்பீட்ல ஓதினா நாங்க உங்களை கெட்டிக்காரன் என்று சொல்றதோ அல்லது என்ன சொல்ற ஹை பீச்ல சரி ஸ்ட்ராங்கான டோன்ல ஓதினா நாங்க உங்களை கெட்டித்தாரத்தனம் என்று சொல்றது நாங்க இப்ப மிச்சமாக விரட்டல. டோன் குட் நல்ல எதிர்பார்க்கத்தான் வேணும். அதை விட முக்கியம் ஒரு சாப்டர் படிக்கிறீங்க அதை உங்களோட ஓதல்ல அந்த சாப்டரை எப்படி சரி இன்வால்வ் பண்றது முக்கியமான விஷயம். விளங்குதா? أمس. அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதான் முக்கியமான விஷயம். நாங்க கல்கலா படிச்சோம். கலைக்கு உதப்படாதுங்கிறது ஒரு சாப்டர். அது முக்கியமான விஷயம். அது வராது என்ற முதல்ல இது புறான்னு வராது என்றத நீங்க தான் ஒரு உறுதியோட அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். இப்போ பெஸ்ட் ஓதுங்க. فسبح بحمد ربك واستغفره. வஸ்தகு தான் நிப்பாட்டுறீங்க. வஸ்தகு தான் நிப்பாட்டுறீங்க. நான் இதையும் சொன்னேன். இதையும் நான் உங்களோட பேசிக்கிறேன். வஸ்தக் واستغفر. இல்ல நீங்க என்ன செய்றீங்க கைனை உச்சரிச்சுக்கு பின்னால நிப்பாட்டுறது பேல கைன்லாம் நிக்கணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் நீங்க கைனுக்கு பின்னால நின்று போனா ஒட்டோவாகவே அந்த கைன் கலக்கப்பட்டு தான் நிற்கும். வஸ்தகு பிர் என்கிறதும் வஸ்தக் பிர் வித்தியாசம் விளங்குதா? أمس. அதைத்தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பிடிக்கும். அது திருப்பி ரிப்பீட் ஆகப்படாது. இது இப்படிதான். இப்ப நான் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டக்கோல உங்களுக்கு விளங்கும். ஓகே எண்டிக்கும். ஆனா நீங்க இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அது வாயில வராது. ஏன்னா குர்ஆன் அப்படித்தான். குர்ஆனை காதால கேட்டதை மட்டும் கேட்கிறத கவனமா நுணுக்கமா எடுத்து அதை நாங்க எங்கட இதுல ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்து பிடிச்சி ஓதினாலே தவிர அது மாறாது. அப்படிதான் இருக்கும். என்ன நீங்க ஒரு காலம் அப்படித்தானே பழகிக்கிற என்ன அப்பதான் மாத்தணும். திருப்பி ட்ரை பண்ணுங்க. فسبح بحمد ربك واستغفره. ஆமா. அப்ப அந்த அந்த நுணுக்கத்தை பிடிச்சிங்க. ஒஸ்தகு பிர் ஒஸ்தக் பிர் அந்த நுணுக்கம் முக்கியம். ரெண்டாவது فصل لربك
ربك وانحر. இதுல நான் சில விஷயங்கள் செல்லல என்றால் நான் எழுத்துக்கள் படிக்கவும் படிச்ச பிறகு பேசுவேன். குறிப்பாக வசனத்துல கடைசி சொற்கள்ல கடைசி எழுத்துக்கள் நான் மார்க் பண்றேன். அதுக்கு நீங்க ரெக்கார்டு கேட்கிற நேரம் ஏன் இந்த விஷயங்கள் மார்க் பண்ணப்படுதுங்கிறத டார்கெட் பண்ணி கேட்டு பாருங்க இன்ஷா அல்லாஹ். மூணாவது போகும். فذلك الذي يدعو اليتيم. திருப்பி வருமா? فذلك الذي يدعو اليتيم. எதுல் 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 அதாவது தூட சவுண்ட்ல நாங்க ஓதப்படாது இதால. எதுல் அதாவது எங்கட நாவு அல்லது எங்கட வாயோட டிசைன் மாறாம தால உச்சரிச்சால் து துன்னு தான் வரும். நாங்க அப்படிதான் பழகிக்கிறோம். கஷ்டம் இல்லாம ஓதுறதுக்கு சரியா? கஷ்டம் இல்லாமன்னு சொல்றதை விட அஹ், தூட உச்சரிப்புக்கு ஏற்ற விதத்துல நாங்க மாறுறது இல்லை. இப்ப நாங்க தூ என்று அந்த எழுத்தை மட்டும் உச்சரிக்கிறோம் என்ன செய்வோம்? எங்களோட வாயோட வடிவம் எப்படி மாறுது? வேறொரு வடிவத்துக்கு மாறுதுன்னா தூ. ஆனா ஓத போக்குல அந்த வடிவத்துக்கு நான் மாறினமா? நான் செல்ல பேசுற விளங்குதா? என்ன சொல்லன்னு விளங்குதா? தூ என்ற எழுத்தை وصل. மட்டும் உச்சரிக்கிற நேரத்துல எங்கட வாய் ஒரு டிசைனுக்கு மாறும். தூ அப்படித்தானே? மாறுதா மாறலையா? وصل. து என்ன சொல்றோம்? து. مر. ஆனா நீங்க ஓதுற நேரம் உங்களோட டிசைன் அந்த இடத்துக்கு மாறல என்றால் அது பிழைது. ஏதோ அல் என்று சொல்லி து ரு என்ற அந்த ஸ்டெலுக்கு நான் மாற ரெடி இல்லை என்றால் அந்த எழுத்து பிழை. இந்த ஆளும் படிச்சுக்கிறோம், ஐனையும் படிச்சிட்டோம். அப்படிதானே? ட்ரை பண்ணி பாருங்க திருப்பி. وصل. فذلك الذي يدعو اليتيم. இதான் நீங்க டார்கெட் பண்ண வேண்டிய அடுத்த விஷயம். குறிப்பிட்ட எழுத்துக்களுக்கு ஏற்ற விதத்தில உச்சரிக்க வேண்டிய வடிவத்துக்கு நாங்க மாறணும். நல்லது. سلسل. فويل للمصلين. சரி. அடுத்த பாடத்துக்கு போகல. இதுல சில விஷயங்கள் நாங்க உங்களோட சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறோம். அதுல கொஞ்சம் பாருங்க. அஹ், சில சாப்டர்களை இந்த வசனங்களுக்குள்ள மாத்திரம் பார்க்கிறது போதாது. உதாரணத்துக்கு கலக்கி ஓதுற கேன்சர் இந்த வசனத்துக்குள்ள மாத்திரம் சுருங்குறது போதாது. ஒன்று நீங்க இதுக்கு முன்பு நான் கிளாஸ்ல படிச்சுக்கிற வசனங்களை வச்சும் நீங்க அதை சரி செஞ்சு கொள்ளலாம். அல்லது நீங்க டெய்லி ஓதுற வசனங்களை வச்சும் நீங்க உங்களை திருத்திக் கொள்ள முடியும். இரண்டாவது, படிச்சு முடிச்ச எழுத்துக்களுக்கும் சில விஷயங்களை நீங்க திருத்திக் கொள்ளலாம். இதுக்கும் நீங்க குர்ஆனை நீங்க நோன்பு காலத்துல ஓதுறது வகை அதுகளை டார்கெட் பண்ணி திருத்திக் கொள்ள பார்க்கணுமா? سلسل. ரெடி ஆயிட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல பிளவராக இருக்கு இன்ஷா அல்லாஹ். سلسل.